திவ்யாவுக்கு நடக்கும் அநீதி இந்த வீட்டுக்குள்ள யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். விஜய் சேதுபதி அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே வருது, அதுக்காக ஏதாச்சும் கொளுத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அடுத்த வாரம் வந்து டிக்கெட் ஃபினாலே வரப்போகுது, 12 வாரமா இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னே தெரியவே இல்லை, எனக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இவனுங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அதுல வந்து ஒரு சில நபர்கள்லாம் சொல்றத பார்க்கும்போது எனக்கு கிடைக்க வேணாம், இவங்க வந்து ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றாங்க. நீ என்னடா பண்ண முதல்ல? அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் மிச்சர் தான் நின்றுகிட்டு இருக்காங்க, பாதி பேர் இன்னும் இருக்காங்களான்னு கூட தெரியவே இல்லை, அந்த மாதிரிதான் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எந்திரிச்சு கூச்சமே இல்லை அப்படின்ற மாதிரி, யாரு இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்க தோணுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. இந்த 3வது ப்ரோமோல வந்து என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து டிக்கெட் ஃபினாலே வரப்போது, அதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, இவனுக்கு மட்டும் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது விக்ரம் ஒண்ணு சொல்றாரு, பர்ஃபார்மன்ஸாவும் சரி இந்த வீட்டுல ஆக்டிவிட்டியும் சரி ஒண்ணுமே திவ்யா பண்ணல சார். சார் என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன கொடிய நாட்டினீங்க வீட்டுக்குள்ள, நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவு சுபிக்ஷாவை ஏத்தி விட்டு உன்னையோட அரோரா நல்ல பீட் பண்றான்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் டவுன் ஆகுற, அது ஒரு கர்மம். அது போயிட்டு உட்காந்து அழுது இழுக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, அதை நம்ம சொல்ல விரும்பல, அதை அப்படியே மேனிப்புலேட் ஆகிட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்துச்சு. இதுல அவங்க ஒண்ணு கமருதீன் நல்லா இல்ல, அதுக்கப்புறம் திவ்யாவும் இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணவே இல்லை, அவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சுபிக்ஷா நீங்க என்ன பண்ணீங்க, உங்க தம்பியே வந்து சொல்றாப்ல, பீட் பாக்ஸிங் பண்ணாத, கேவலமா இருக்கு, இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அந்த மாதிரி திவ்யாவை பொறுத்தவரை விக்ரம் இப்படி சொன்னாலுமே திவ்யா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதாவது விக்ரமையோ இல்ல வேற யாரையோ கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமருதீனை சொல்றாங்க. பார்வதி பரு 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 பருன்னு தெரிஞ்ச தவிர கமருதீன் வேற வீட்டுக்குள்ள என்ன பண்ணாரு, பிசிக்கல் டாஸ்க் வேற என்ன வந்து சூப்பரா பண்ணாரு, வீட்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை அநியாயங்களை வந்து தட்டி கேட்டிருக்காரு, எந்த பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரு, பாரு பின்னாடி சுத்துறது, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தலை டாஸ்க் ஏதோ அந்த பலூன் டாஸ்க்னால ஜெயிச்சாப்ல, இல்லைன்னா அதுவுமே ஒண்ணும் இல்லாம போயிருந்திருக்கும். எந்த டாஸ்க் வந்து பெஸ்டா வந்து கமருதீன் பண்ணியிருக்காரு, அது நம்மளுக்குமே கேட்க தோணுது இல்லை, அதுதான் அவங்க கரெக்டாவே திவ்யா அவர்கள் கேட்டாங்க. இல்ல சபரி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாண்ட்ராக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃபீ வந்து பிரஜனுக்கு கொடுத்தாங்க, அவங்க நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படல, நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க, நீங்க சொல்லுங்க சபரி, நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க, நீங்களா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், இப்ப சாண்ட்ராவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து எஜ்ஜில தொங்கிட்டு இருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஓட்டுக்கள் என்பது உங்களுக்கு இல்லை, எப்ப வேணாலும் நீங்க எல்லாம் வெளியில போனா, இவ்வளவு நாள் உள்ள இருக்கதே பெரிய விஷயம், ஏதோ ஒண்ணு மேக்கப் பண்ணி உள்ள அவங்கள வச்சிருக்காங்க விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால, இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இது அரோரா வேற, நானும் வந்து சாண்ட்ரா பாயிண்ட் இல்லை, அவங்களுக்கு பாயிண்ட் இல்லைன்னா மேஸ் மேஸ் இது மேஸ், இவங்கதான் மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கை காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு தான் பிரச்சனை. அந்த செகண்ட் ப்ரோமோ பார்த்தோம்ல, அதுல ஒரு பிரச்சனை நடக்குதுல, ஒரு கயாஸ் நடக்குதுல, இந்த ஒரு பிரச்சனைனாலதான் நடக்குது போல இருக்கு. அது வாக்குவாதமா போயிட்டு பல்ல கடிச்சிட்டு திவ்யா வந்து விக்ரம் வந்து அடிக்க போயிருக்காரு. அதான் எனக்கு நம்மள்ட்ட விக்ரம்கிட்ட கேட்க தோன்றது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சு, பிரஜன் வந்து உங்களை லிட்ரலி மாக் பண்ணி லிட்ரலி அப்படியே ரத்தம் சூடாகிற அளவு பண்ணியிருப்பாப்ல. நான் வேணா கதவை திறக்க சொல்றேன், பிக் பாஸ் சொல்லி உங்க ஒய்ஃபை கூப்பிட சொல்றேன் அப்படி இல்லை, அப்பெல்லாம் எங்க உங்களுக்கு இந்த இது போச்சு, ஏன்னா 12 வாரம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவங்க மைண்ட்ல ஓடுன்னு நினைக்கிறேன். சுபிக்ஷாவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், நம்ம தான் டைட்டில் வின்னர் போல இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் போல இருக்கு. இவனுங்களும் விஜய் டிவி அவனுக்கு ஏத்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா வாரம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றானுங்க. இப்ப சுபிக்ஷாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வாரம் வெளியில போக வேண்டியது, கனியை தூக்கி வெளியில போட்டு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து சேவ் பண்றானுங்க. ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா, சரி இந்த பொண்ணை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக பண்றானுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஃபிட்டே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு 3 நபர்களை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன்.